ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வாட்ச் நவ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஒரு டேஸ்டியான எக் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சோண்டு பிரியாணி இலை, கல்பாசி கொஞ்சம், 2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா கீறினது, 3 முட்டை, கொத்தமல்லி இலை கொஞ்சம், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அரைக்கிறதுக்கு தேங்காய், பொரிகடலை, சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அவ்வளோதான். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, கல்பாசியை சேர்த்துடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து கட் பண்ணி வச்சுருந்த 2 வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் ஒரு தக்காளியை சேர்த்துடலாம். இப்போவே நம்ம குருமாக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் வெங்காயம், தக்காளிலாம் சீக்கிரமாகவே மேஷ் ஆகும். இப்போது மூடி 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. பச்சை மிளகாயை சேர்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளை ஆட் பண்ணிடலாம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது தேங்காய், பொரிகடலை, சோம்பு அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டியாக இருந்துச்சுன்னு சொல்லி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூளை ஆட் பண்ணிடலாம். இதை மூடி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் முட்டையை ஆட் பண்ணிடலாம். முட்டையை ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக குருமாவில் ஆட் பண்ணிடாதீங்க. சப்போஸ் முட்டை கெட்டு இருந்துச்சுன்னா டோட்டல் குருமாவுமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் சின்ன கிண்ணத்தில் ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை க்ளோஸ் பண்ணிடலாம். முட்டை நல்லா வேகட்டும். 5லேருந்து 10 நிமிஷத்தில் முட்டை வெந்துடும். இப்போ முட்டை வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். முட்டை நல்லா வெந்துருச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிட்டோன்னா சுவையான எக் குருமா ரெடி. இந்த குருமா இட்லி, தோசை, குறிப்பாக ஆப்பத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த குருமாவை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வாட்ச் நவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.